விஜய் அவர்கள் நடத்திய மாநாட்டுல கூட சீமான் ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. அதை பாத்தீங்களா நீங்க? அவங்களுக்கு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு, அரசியல் தெரியல. அதே போல ஆர்வம் இருக்கு. ஸ்டாலின் ஒழிகன்னு போடல, மோடி ஒழிகன்னு போடல. இந்த மண்ண மக்களை நேசித்து களத்துல தனித்து நிக்கிறாரு, யாரோடையும் சேரல. இந்த தலைவரை இந்த தற்குறிகள் ஒழிகன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. யாரு கூடயும் கூட்டணி சேராத, இவங்க கூட 10 சீட்டு ஓட்டுக்கு நீட்டுக்கு நிக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஆனா வேற ஏதோ ஒரு கட்சி நீங்க தமிழக சொல்ல முடியுமா? ஏன் இந்தியாவில சொல்ல முடியுமா? முடியாது. நடந்து போனது எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதான் விஜய பாத்துக்கல. இதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லிட்டு விஜய் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் பாதி பேர் கிளம்பிட்டாங்க, அந்த இடத்துல இல்ல. வெளியே போக முடியாது. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கூட்டத்தை எளிமையா நம்ம கூட்டலாம், ஆனா அந்த கூட்டத்தை ஒழுக்கமானதா உருவாக்கணும் தான். அதுதான் சிறந்த அரசியல் கூட. அந்த அரசியலை இந்த நிலத்துல செய்து காட்டுறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். உயிரின் மேலான தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு ஒரு சம்பவம், சிறப்பான சம்பவம், தமிழ்நாட்டுல யாரும் பண்ணாத சம்பவம், ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மரங்களின் மாநாடு. பர்ஃபெக்ட். நீங்களே பார்த்திருப்பீங்க மரங்களின் மாநாடுல அண்ணா என்ன பேசினாரு, எதுக்காக அந்த மாநாடு போடப்பட்டது, அதை பத்தி தான் நீ விவாதிக்க போறோம். முதல்ல இந்த மாநாடு மிகவும் வெற்றிகரமா நடந்திருக்கு. சிறப்பான விஷயம். அண்ணன் சீமான் அவர்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசினாரு. குறிப்பா மரங்களின் அவசியத்தை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் விளக்கி பேசினாரு. ஆமா. ஆனா இது மத்த கட்சிக்காரங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அவங்க அதை பத்திலாம் அவங்களுக்கு என்ன அக்கறை இருக்குது? மற்ற கட்சிக்காரர்களுக்கு மரக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு ஒரு முனைப்போட இருக்கும். சுற்றுச்சூழலுக்கு பாதக விலங்குகள்ல பின்னாடி என்ன பண்ணணுன்ற ஒரு வரையறையோட செயல்பட்டு இருக்கோம். நமக்கு அதை பத்தின அக்கறை இருக்கிறது நியாயம். அதை பத்தின மாநாடு நியாயம். சமூக வலைதளத்துல ஒரு காணொலி நான் பார்த்திருந்தேன். இப்ப மரங்களின் மாநாடு சீமான் அவர்கள் நடத்தி காட்டினாரு, வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிளாஸ்டிக் குப்பைகள் கூட அந்த இடத்துல பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு சரியான முறையில இந்த குப்பைகள் எல்லாம் அகற்ற வேண்டும், குப்பைகள் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய திட்டமிடுதலோட நாம் தமிழர் கட்சி உறவுகள் வேலை பார்த்திருந்தாங்க. இதுவே திமுகவோ இல்ல தமிழக வெற்றி கழகமோ இல்ல அதிமுகவோ இது போன்ற கட்சிகள் எல்லாம் மரங்களுக்கு இடையில மாநாடு போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? மரங்களுக்கு மாநாடு என்ன போட்டிருப்பாங்க, ஒரு ஊஞ்சல் கயிறு கட்டிருப்பாங்க, சரக்கு வாங்கி வச்சிருப்பாங்க, தண்ணி பாட்டு சரக்கு போட்டு நீ ஒரு பக்கம் பேசுறா ராஜா, நான் ஒரு பக்கம் பாக்கண்டா ராஜான்னு பாத்துருப்பாங்க. அதுவும் நடந்திருக்கும். அதே போல மரத்தெல்லாம் வெட்டி வித்துட்டு இருப்பாங்கல்ல, லோடு ஏத்திருப்பாங்களா? கண்டிப்பா அங்க இருந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டி வித்திருப்பாங்க. இதுதான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க. முக்கியமா அண்ணன் சீமான் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சத்தம் கூட காணும். அதாவது சத்தம்னா இந்த மத்த கட்சி மாநாடுகள் எல்லாம் கூச்சலிடுவாங்க. இப்ப கடைசியா தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்தினார் விஜய் அவர்கள். அவர் பேசிட்டு இருக்காரு, ஆனா கீழே இருந்து தளபதி தளபதி டே அவர் பேசுறாருப்பா, பேச விடுங்கப்பா அப்படின்ற நிலைமைதான் இருந்தது. ஆனா சீமான் அவர்கள் பேசும்போது அந்த கூட்டம் என்பது அவ்வளவு ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டமா அண்ணன் சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இது போல எல்லாம் எந்த கட்சி மாநாடுகளையும் பார்க்க முடியாதுல்ல. அது எந்த கட்சி மாநாட்டிலையும் பார்க்க முடியாது. இது நமக்கு என்னன்னா இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. நம்ம மாநாடு ஆரம்பிச்சதுல இருந்து கட்சி தொடங்குது, கட்சிக்கு ஒரு வரையறை இருக்கு, கட்சியோட செயல்பாட்டு முறைகளுக்கும் ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறையை கடைசி வரைக்கும் கடைபெறு கட்சி ஒரே கட்சி நம்ம கட்சியில. வேற எந்த கட்சியும் அதுக்கு வரையறுக்கவே இல்லை. அவங்களோட செயல்முறையை வரையறுக்கவே கிடையாது. செயல்முறைன்னு ஒன்று வரையறுத்து ஒரு மாநாட்டில் அப்படிதான் நடக்கணும், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் அப்படிதான் இருக்கணும், ஒரு தலைவர் அப்படிதான் இருக்கணும், ஒரு செயல்பாடெல்லாம் இந்த செயல்பாடுதான் செய்யணும். இதுக்கான வழிவகுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த வேலை செய்யற நாங்க அப்படிதான் இருப்போம். ஆனா இன்னைக்கு சுற்றுச்சூழலை பத்தி எல்லாம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு விஷயம், அதுல இன்னொரு விஷயம் பல பேர் கிண்டல் பண்றாங்க. மரங்களுக்காக சீமான் பேசுறாரு, ஆடு மாடுகளுக்கு எல்லாம் சீமான் பேசுறாருன்னு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லலாம்? நம்ம இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாசறை வச்சுக்கிற ஒரே கட்சி நம்ம கட்சி தான். ஏன்னா மக்களுக்கு எல்லாரும் தேவையோ ஒரு வழின்னா சொல்ல முடியும். ஆனா மரங்களோ ஆடு மாடோ தனக்கு இங்க வலிக்குது, எனக்கு இங்க பசிக்குது, எனக்கு இப்ப தண்ணி வேணும் அப்படின்னு அதெல்லாம் வாயை திறந்து சொல்ல முடியாது. அதுக்கோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவன் தான் மனுஷன். அந்த மனுஷன் தான் அந்த மனுஷன் பண்ணது என்னைக்கு சரிதான். அதே போல நான் ஒரு செய்தி ஒண்ணு பார்த்திருந்தேன். அண்ணன் சீமான் அண்ணன் மரங்களுக்கு மாநாடு நடத்துறாரு. ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். கன்னியாகுமரியில இந்த கனிம வள கொள்ள கேரளாவுக்கு மலைகளெல்லாம் உடைச்சி கடத்திட்டு இருக்காங்க. இப்ப திராவிட கட்சிகள் இது மாதிரி செயல்படுறாங்க. ஆனா சீமான் மரங்களுக்கான அரசியல், இயற்கைக்கான அரசியல், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எது தேவையோ அது போன்ற அரசியல் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. உண்மையாவே இப்படி ஒரு தலைவர் நமக்கு கையில் அடிச்சிருக்குது. நம்ம நிச்சயமா
கொடுத்து வச்சிருக்கணும். இதே வந்து அண்ணன் அவர்கள் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்து இல்ல இந்த அரசியல் இந்த தேர்தல் ஆட்சிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மக்களுக்கு தேவையான சுற்றுச்சூழல் முழுமையா பாதுகாக்கப்படும். இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததாருன்னு நினைச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். தமிழ்நாடு உலகத்திலே அதிக கனிம வளம், காடு வளம், நில வளம், நீர் வளம் கொண்டிருக்க ஒரு மாநிலமா இருக்கும். ஏன் தமிழ்நாடு ஒரு நாடாவே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கும். இதை நீங்க மறுக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? இது உண்மைதான். இப்ப அண்ணன் சீமான் அண்ணன் முன்னாடியே அரசியல் களத்துக்குள்ள வந்திருந்தா இதெல்லாம் சீக்கிரமா நம்ம சாத்தியப்படுத்திக்கலாம். ஆமா, இவங்க வந்து மரத்தை பார்த்தா அதை வெட்டணும்னு நினைக்கிறாங்க, துட்டாக்குன்னு நினைக்கிறாங்க, மலையை பார்த்தா உடைக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர்களிடத்துல இருந்து ஒரு மாற்று அரசியலை நாம் தமிழ் கட்சி பேசுது. ஆனா இந்த நேரத்துல புலிகள் நடமாடிட்டு இருக்கும்போது அண்ணன் கூட மேடையில பேசினாரு, அணில்கள் எல்லாம் வந்து இப்ப விளையாடிட்டு இருக்காங்க. குறிப்பா விஜய் அவர்கள் நடத்திய மாநாட்டுல கூட சீமான் ஒழிகன்னு கோஷம் போட்டாங்க. அதை பாத்தீங்களா நீங்க? உங்களுக்கு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு, அரசியல் தெரியல. அதே போல ஆர்வம் இருக்கு. ஸ்டாலின் ஒழிகன்னு போடல, மோடி ஒழிகன்னு போடல. இந்த மண்ண மக்களை நேசித்து களத்துல தனித்து நிக்கிறாரு, யாரோடையும் சேரல. இந்த தலைவரை இந்த தற்குறிகள் வந்து ஒழிகன்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. யார் வந்து மக்களுக்கான தலைவர் என்பதை காலம்தான் நிச்சயமா தீர்மானிக்கும். ஏன்னா தனித்து அண்ணன் சீமான் அவர்கள் உறுதியா நிக்கிறார், காலம் தீர்மானிக்கும். இடையில வந்து தாவேகா போன்ற கட்சிகள் எல்லாம் உள்ள வந்து நாம் தமிழர் கட்சி வாக்குகளை ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழ் கட்சி நம்ம வளர்ந்து நிற்கிறோம். நம்ம வளர்ந்து வரும்போதெல்லாம் முன்னாடி கமலஹாசனை இறக்குனாங்க. ஆமா, அப்படி இப்ப விஜய் களத்துல இறக்குறாங்களா? ஒரு வேலை எப்படின்னாலும் யாரு கூடயும் கூட்டணி சேராத, இவங்க கூட 10 சீட்டுக்கு ஓட்டுக்கு நீட்டுக்கு நிக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுதுன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். ஆனா வேற ஏதோ ஒரு கட்சி நீங்க தமிழகத்துல சொல்ல முடியுமா? ஏன் இந்திய அளவுல சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா பல பேர் வந்து சீமான் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும், பாஜகவோட கூட்டணி வைக்கணும், தனித்து சீமான் நிக்க கூடாது அப்படின்னு பேசுறாங்க பல பேரு. தனித்து நிக்க கூடாதுன்னு ஏன் நிக்க கூடாது? எதுக்கு நிக்க கூடாது? முதல்ல நாங்க எதுக்கு கூட்டணி போனோம்? எதுக்கு கூட்டணி போனோம் சொல்லுங்க. இப்ப தனித்து நிக்கிறது தான் புலிக்கு வந்து பலமே. இப்ப இவர்கள் எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள், மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க, மக்களுக்கு எதிராக பல ஊழல்களை செஞ்சிருக்காங்க, இவர்களோட சேர முடியாது, நாம் ஒரு தனித்துவ தத்துவம் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல நிற்பதுதான் சரியானதும் கூட. ஆமா, குறிப்பா இந்த மரங்களின் மாநாடு என்பது மிகவும் எழுச்சிகரமா வெற்றிகரமா நடந்தது. உண்மையாவே அவ்வளவு பெருமையா இருந்தது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது. மக்கள் நிறைய மாநாட்டுல ஒரு நாற்காலி போட்டு உக்காந்து எவ்வளவு வெயில கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருந்த குடும்பமா போய் ஒரு மரத்தோட நிழல்ல அதுவும் அண்ணன் பேசுறத கேட்டுக்கிட்டு மக்களோட அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கணும், மரங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படின்றத எவ்வளவு பேர் உள்ள தரையில உட்காந்துட்டு ஜாலி ஒரு மகிழ்ச்சியான பேச்சை கேட்கறாங்க, மகிழ்ச்சியா போறேன், ஒரு குடும்பமா வராங்க. அந்த இயற்கையோட ஒரு ஒரு மரம் தன் வாழ்நாள்ல எவ்வளவு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுமோ, எவ்வளவு ஆக்சிஜன் வெளியிடுமோ, ஒட்டுமொத்தம் அந்த இவ்வளவு நாள் தனியா ஒரு வண்டியில போயிட்டு இருந்தாலும் அவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்கும் நம்ம வண்டியில போனாலுமே. ஆனா அங்க இருக்கவங்கள ஒரு முகத்துல கொடுமை ஒரு சின்ன துளி வெறுப்பு இல்ல. ஆமா, ஒரு வியர்ப்பு இல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி இதுவா இல்ல, எல்லாமே ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்படின்னா அங்க இருக்கிற மரம் தந்த காத்துனால மட்டும். தாவேகா மாநாடுல பாத்துருந்தேன், விஜய் அவர்கள் நடந்து போறாரு பாத்தீங்களா, நடந்து போனது எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதான் விஜய பாத்துக்கல, இதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லிட்டு விஜய் பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் பாதி பேர் கிளம்பிட்டாங்க, அந்த இடத்துல இல்ல. வெளியே போக முடியாது. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கூட்டத்தை வந்து எளிமையா நம்ம கூட்டலாம், ஆனா அந்த கூட்டத்தை ஒழுக்கமானதா உருவாக்கணும் தான், அதுதான் சிறந்த அரசியல் கூட. அந்த அரசியலை இந்த நிலத்துல செய்து காட்டுறது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இதுக்கு மாற்றுக்கிறது. ஆமா, அதான உண்மையும் கூட. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அண்ணன் வந்தாலும் நம்ம அண்ணன் இப்படிதான் வரவேற்கணும், இந்த கொள்கை இருக்கு. எந்த கட்சியிலுமே நம்ம கட்சிக்கு உறுதிமொழிக்கு ஏற்றதுக்கு அப்புறம் தான் இப்ப அதை பார்த்து தான் நிறைய கட்சிகள் வந்து அவங்க கட்சிக்கு ஒரு உறுதிமொழி வைக்கிறாங்க. ஆனா நம்மளை பார்த்து இந்த அணில்கள் எல்லாம் ஒழுக்கத்தை வந்து கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா, ஒருத்தர் எப்படி அணுகணும், ஒரு மக்களோட பிரச்சனை எப்படி அணுகணும். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் அங்க போய் ஒரு காவல் நிலையத்தை ஒரு மக்கள் பிரச்சனை நிற்கிறான்னா அவன் கடைசி வரைக்கும் நிற்பான். அங்க ஆபாசமா பேசுறவங்க யாராச்சும் வந்து அவங்க கூட செல்ஃபி எடுத்துட்டு நிக்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப மக்களை அரசியல் படுத்தக்கூடிய ஒரு தலைவரா அண்ணன் சீமான் அவர்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. அண்ணனுடைய அரசியல் தான் தமிழ்நாட்டுல வெல்ல வேண்டிய அரசியல். இவருடைய அரசியல் தான் மக்களுக்கு சரியானதா இருக்கும். அதனால அண்ணன் சீமான் அவர்களை தேர்வு செய்ய வேண்டியது மக்களுடைய கடமை. மக்களுடைய கடமை இல்ல, மக்களுக்கான தேவையும் கூட. தேவை
நீங்க தேர்ந்தெடுக்க போறவரு உங்களோட தேவை. ஏன்னா வாய் பேச முடியாது, ஆட்டு மாட்டுங்க உங்களுக்கு பேசுறாரு, அடுத்து வயல் புல்வெளிக்கும் பேசுவாரு, இன்னைக்கு தண்ணீரோட பேச போறாரு. ஆமா பாருங்க. ஏன்னா இப்போ நான் அரசியல்ல தேவையில்ல. ஆமாங்க தேவைங்க. ஏன்னா இப்போ போடா யார் பேசுறா? யாரும் பேச மாட்டாங்க. ஒண்ணு கட்சி ஆரம்பிங்க, என்ன கூட்டணி வச்சு கூட்டணி வைங்க, எத்தனை முறை நீங்க வேணா ஓட்டு போடுங்க, ஆனா உனக்காக பேசுற ஒரு ஆள் அவர் தான். சீமானனுடைய கருத்தை வலிமைப்படுத்துறது நம்மளுடைய கடமையா இருக்கட்டும். முக்கியமா இந்த செய்தி உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த காணொலி பதிவு செஞ்சிருக்கோம். இன விடுதலை வலையொலியை பின்தொடராமல் யாராவது பாத்தீங்கன்னா மறக்காம பின்தொடருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பகிர்ந்துருங்க. மரத்தோட முக்கியம் எவ்வளவு முக்கியமோ அண்ணனோட கையை வலிமை சேர்க்கறது நமக்கு அவ்வளவு முக்கியம். அதனால இந்த காணொலியை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.